சில நாட்கள் முன்பு இல்லை பல நாட்கள் முன்பு செல்வி அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தார். என்ன வீடியோ போட்டிருந்தார்? சனிக்கிழமை வந்துச்சுன்னா செல்வி அவர்களுக்கு ஸ்ரீமதி ஞாபகம் வந்து விடுமாம். அதற்கு அவர் என்ன காரணம் சொல்கிறார் என்பதை பார்ப்போம். ஸ்ரீமதி பிறந்த நாள் சனிக்கிழமையாம். அதனால் எந்த சனிக்கிழமையாக இருந்தாலும் செல்வி அவர்களுக்கு ஸ்ரீமதி ஞாபகம் வந்து விடுமாம். சரி, சனிக்கிழமையோட கதையை முடித்தாரா அப்படின்றது நமக்கு தெரியல. அடுத்ததாக இன்னொரு கதை சொன்னார். மாதம் இந்த 12ஆம் தேதி வந்துச்சுன்னா செல்வி அவர்களுக்கு ஸ்ரீமதி ஞாபகம் வந்து விடுமாம். ஓகே, ஏன்னா ஸ்ரீமதி 12ஆம் தேதி பிறந்திருக்கிறாள். அதே மாதிரி 12ஆம் தேதி இறந்திருக்கிறாள். ஆகஸ்ட் 12 அவள் பிறந்தாள், ஜூலை 12 அவள் இறந்திருக்கிறாள். அதனால் செல்வி அவர்களுக்கு 12ஆம் தேதி ஆனால் செல்வி அவர்களுக்கு ஸ்ரீமதி ஞாபகம் வந்து விடுமாம். சரி, ஓகே. இப்போ செல்வி அவர்களுக்கு நம்ம ஒரு டிப்ஸ் கொடுப்போம். அடுத்த வீடியோவில் அவர் போட்டுக்கும். அது என்ன டிப்ஸ் அப்படின்னா, செல்வி அவர்களே ஸ்ரீமதி பிறந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். அது சனீஸ்வரனுடைய நட்சத்திரம். அவள் பிறந்ததே சனியின் நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கிறாள். அதனால் மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் எங்கே வருகிறது, என்னைக்கு வருதுன்னு பார்த்து அந்த நாளிலும் நீங்கள் ஸ்ரீமதியை மனதார நினையுங்கள் என்று இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இன்னொரு டிப்ஸும் கொடுக்குறேன். அப்புறம் செல்வி அவர்களே ஸ்ரீமதி இறந்தது பௌர்ணமி அன்று. அதனால் மாதம் பௌர்ணமின்னு ஒன்று வரும் இல்லையா, அந்த டேலையும் நீங்கள் ஸ்ரீமதியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதையும் மறந்துடாதீங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தான். இதுக்கும் மேலே என்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் தேதி அவள் விழுந்து கிடந்தாள். ஆனால் அவள் கண்டெடுக்கப்பட்டது 13ஆம் தேதி காலையில். அதனாலே மாதம் 13ஆம் தேதின்னு ஒரு தேதி வரும். அந்த நாள்லேயும் நீங்கள் ஸ்ரீமதியை ஞாபகம் வச்சுக்கோங்க செல்வி அவர்களே. சரி, இப்போது 12ஆம் தேதி முடித்தாச்சு, 13ஆம் தேதி முடித்தாச்சு, பௌர்ணமி முடிஞ்சாச்சு, இதெல்லாம் சொல்லி முடித்தாச்சு. இன்னொன்று சொல்கிறேன், நிறைய டிப்ஸ் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோவில். அதாவது அந்த பொண்ணு விழுந்த நாள் டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை விழுந்திருக்கா. 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அதனால் இப்போ நீங்கள் சனிக்கிழமையை மட்டும் ஞாபகம் வச்சுக்காதீங்க. வாரம் செவ்வாய்க்கிழமைன்னு ஒரு கிழமை ஒன்று வரும். ஓகே, அந்த செவ்வாய்க்கிழமையும் ஸ்ரீமதியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோடு இல்லாமல் 13ஆம் தேதி காலையில் தானே அவளை கண்டுபிடிச்சாங்க. அப்போ 13ஆம் தேதி வெட்னஸ்டே வருது. ஸோ ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் ஸ்ரீமதியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா செவ்வாய் கிரகமும் அண்ட் புதன் கிரகமும் உங்ககிட்ட ரொம்ப கோவமாக இருப்பாங்க. அப்புறம் செல்வி அவர்களே இன்னொரு நாள் நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக. அது என்னவென்றால், பயங்கரமான ஆத்திரத்தில், உங்களுக்கு பணம் கொடுக்கவில்லை என்ற ஆத்திரத்தில் ஸ்கூலை நாசம் செய்தீர்கள் அல்லவா, ஜூலை 17. அந்த 17ஆம் தேதியையும் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். யாருக்காக செஞ்சீங்க? ஸ்ரீமதிக்காக போராடினீங்க. எதுக்காக போராடினீங்க? ஸ்ரீமதி உன் பள்ளியில் இறந்து விட்டால், அதுக்காக நீ எனக்கு துட்டு கொடு, கோடிக்கணக்கில் எனக்கு காசை கொடு, நீ கொலை பண்ணிட்டு ரேப் பண்ணிட்டேன்னு ஒரு கதை சொன்னீங்க இல்லையா. அப்போ 17ஆம் தேதி இருந்த கோபத்தை எல்லாம் ஸ்கூல் மீது காமிச்சு ஒரு பெரிய கலவரத்தையே நிகழ்த்தினீங்க அல்லவா. அந்த ஸ்கூலை டேமேஜ் பண்ணி எரிச்சு நாசமாக்கினீங்க அல்லவா. அந்த டேயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மாதம் 17 அப்படின்ற தேதி வந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 17ஆம் தேதி என்றைக்கு வந்துச்சு? சண்டே அன்றைக்கி வந்துச்சு. அப்போ சண்டே வாரம் சண்டேன்னு ஒரு டே வரும். அந்த டேவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் தயவு செஞ்சு போடுங்க. ஏன்னாங்க நீங்கள் எந்தெந்த நாளெல்லாம் ஸ்ரீமதியை ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா நீங்கள் வெறும் சனிக்கிழமை மட்டுமோ இல்லை 12ஆம் தேதி மட்டுமோ அந்த நாட்களில் மட்டும் நீங்கள் ஸ்ரீமதியை நினைவில் கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் ஸ்ரீமதி மேலே எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறீர்கள் என்பதை பல நாட்களில் நீங்கள் காமிக்கணும். ஸோ என்னென்ன டேஸ் நீங்கள் சொல்லணும்? 12, 13, 17 இந்த 3 நாட்களும் நீங்கள் மாதம் ஸ்ரீமதியை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் நீங்கள் ஸ்ரீமதியை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அடுத்தது டியூஸ்டே, வெட்னஸ்டே, சாட்டர்டே, சண்டே இந்த 4 நாட்களும் வாரம் நீங்கள் ஸ்ரீமதியை ஞாபகம் வச்சுட்ருக்கீங்க. இதெல்லாம் அடுத்த யூடியூப் வீடியோவில் தயவு செஞ்சு போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ரீமதியை லவ் பண்ணுறீங்க, ஸ்ரீமதி மேலே எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறீர்கள் என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சே ஆகணும். மக்கள் உங்களுடைய பாசத்தை, தாய் பாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த வீடியோஸை நீங்கள் கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா நீங்கள் மறந்துட்டீங்க, 12ஆம் தேதியும் சனிக்கிழமையும் மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் வந்தது. சரி, இன்னொன்றையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நியூமராலஜியும் சொல்லி ஆகணும். அதாவது எண் கணிதம் என்னன்னா, 12ஆம் தேதி இருக்கு இல்லையா,
அதை வந்து 1 என்பது சூரியனை குறிக்கும், 2 என்பது சந்திரனை குறிக்கும். அப்போ சூரியனை குறிக்கும் அந்த நாள் எந்த நாள் அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்ப்போம். சண்டே. அப்போ சண்டே ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ சண்டேவும் நீங்கள் ஸ்ரீமதியை ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க. அடுத்தது வந்து 2 வந்து சந்திரனை குறிக்கும் நம்பர். அப்போ சந்திரனை குறிக்கும் நம்பர் என்னது? மண்டே. இப்போ மண்டே அன்றைக்கும் நீங்கள் ஸ்ரீமதியை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது வந்து 1 + 2 இல்லையா? அந்த பொண்ணு பிறந்த நாள் வந்து 1 + 2. அப்போது 1 + 2 = வாட்? 3. அப்போ 3 என்ன நம்பர் அப்படின்னா குருவோட ஆதிக்கம். குருக்கு உகந்த டே என்னன்னு தெரியுமா? கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்ப்போம். தேர்ஸ்டே. அப்போ தேர்ஸ்டேவும் நீங்கள் வந்து ஸ்ரீமதியை கண்டிப்பாக நினச்சே ஆகணும். ஓகே, இதெல்லாம் வந்து உங்கள் அடுத்த யூடியூப் வீடியோக்கு நான் வந்து இப்போது என்னென்னலாம் நீங்கள் பேசலாம் யூடியூப்பில் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நம்ம என்னென்ன டேலாம் சொல்லியிருக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்கள். சண்டே சொல்லிட்டோம், மண்டே சொல்லிட்டோம், டியூஸ்டே சொல்லிட்டோம், வெட்னஸ்டே சொல்லிட்டோம், தேர்ஸ்டே சொல்லிட்டோம், ஃப்ரைடே மட்டும்தான் சொல்லலைன்னு நினைக்கிறேன், சாட்டர்டே சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ அப்போது சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே மட்டும் இல்லை, அப்புறம் சாட்டர்டே அண்ட் சண்டே. அப்போ ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள் வருது? 7 நாட்கள். 7 நாட்களில் 6 நாட்கள் நீங்கள் ஸ்ரீமதியை மட்டுமே நினச்சி உருகிறீங்க செல்வி அவர்களே. இதை கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள். அந்த ஃப்ரைடே வந்து நம்ம சொல்லலை இல்லையா? அந்த ஃப்ரைடே மட்டும் நீங்கள் வந்து கண்ணீர் விட்டு அழலை ஸ்ரீமதிக்காக. அந்த டே மட்டும் நீங்கள் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறீங்க. ஓகே, இதை வந்து அப்படியே யூடியூப் சேனலில் உங்கள் வீடியோவில் அடுத்த வீடியோவில் சொல்லிவிடுங்க மறக்காமல். ஏன்னா நீங்கள் எவ்வளவு பாசம் ஸ்ரீமதி மேலே வச்சுருக்கீங்க அப்படின்றத இந்த உலகத்துக்கு நீங்கள் சொல்லியே ஆகணும். அது யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் சொல்லியே ஆகணும். அதை கண்டிப்பாக செஞ்சுருங்க, மறந்துடாதீங்க. ஓகே, வாட் இஸ் த நெக்ஸ்ட் பாயிண்ட்டு? ஞாபகம் வந்துடுச்சு. என்ன பாயிண்ட்டு அப்படின்னா, ஸ்ரீமதியோட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு அந்த ஃபோட்டோஸ்க்கு நீங்கள் தினமும் பூஜை பண்ணுறீங்க, மாவிளக்கு ஏற்றுறீங்க, அப்புறம் நெய் விளக்கு ஏற்றுறீங்க, அப்புறம் வந்து மாலை போட்டு அலங்கரிச்சிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். வெறும் அந்த பேப்பர் மாலை தான் இருக்கிறது. அது பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். அது ஒரிஜினல் மாலைன்னு தான் மற்றவங்க நினைப்பாங்க. இன்னொன்று நான் முக்கியமாக விஷயமாக சொல்லணும். என்ன அப்படின்னா, QR கோட். ஸ்ரீமதியோட அந்த ஃபோட்டோஸ்க்கு நடுவில் ஒரு QR கோடு வச்சுருக்கீங்கள, அது ரொம்ப சின்னதாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் பெருசாக ஸ்ரீமதியோட ஃபோட்டோஸை விட பெருசாக QR கோடு வச்சு அடுத்த வாட்டி காமிங்க யூடியூப் சேனலில், நாங்களாம் பார்க்கணும். ஏன்னா ஸ்ரீமதிக்கு நீங்கள் அந்த QR கோடு வைக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த QR கோடில் மக்கள் வந்து ஸ்கேன் செஞ்சு பணம் அனுப்பினால் அது நேரடியாக விண்ணுலகில் இருக்கும் ஸ்ரீமதிக்கு போய் சேரும் அப்படின்றத வந்து நீங்கள் சிம்பாலிக்காக எல்லாருக்கும் சொல்லியே ஆகணும். ஏன்னா அந்த யூடியூப்பில் உங்களுக்கு அந்த QR கோடில் காசு கொடுக்குறவங்களாம் உங்களுக்கு கொடுக்கல, ஸ்ரீமதிக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்றத மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லி ஆகணுன்றதுக்காக QR கோடை பெருசாக வச்சா தான் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இந்த பணம் வந்து செல்வி அவர்களுக்கு போகவில்லை, ஸ்ரீமதிக்கு தான் செல்கிறது. அப்போ ஸ்ரீமதிக்காக நாம் பணத்தை டொனேட் பண்ணுவோன்னு எல்லாருமே டொனேட் பண்ணுவாங்க. அந்த பொண்ணின் ஆத்மா வந்து விண்ணுலகத்தில் நல்லா இருக்கணும். அவளுக்கு காசு இல்லாமல் கஷ்டப்படுறது அந்த பொண்ணு. அதனால் அந்த பொண்ணுக்காக எல்லாருமே டொனேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் QR கோடை வந்து கொஞ்சம் பெருசாக வச்சு காமிக்கணும் இல்லையா? அடுத்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையும் ஞாபகம் வச்சுட்டு அடுத்த வீடியோ போடுங்க மறக்காமல். அப்புறம் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் அந்த கலவர கேஸ் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அது என்னைக்கு? செப்டம்பர் 10ஆம் தேதி. அப்போ செப்டம்பர் 10ஆம் தேதி தான் அதோட நிலைமை என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஐயோ, செப்டம்பர் 10ஆம் தேதியா அப்படின்னு நீங்கள் யாரும் நினைக்க வேணாம். செப்டம்பர் 10ஆம் தேதிக்கு வரைக்கும் செல்வி அவர்கள் வீடியோ போட்டு நமக்கு எல்லாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால் அவரை கலாய்ப்பதற்கு எல்லோரும் ரெடியாக இருங்க. நிறைய வீடியோஸ் போடுவாங்க அவங்க, அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு ரெடியாக இருப்போம். அப்புறம் வந்து ஸ்ரீமதி வந்து இறந்த நாள் வருது 2 நாளில். அதனால் ஸ்ரீமதிக்காக எல்லோரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணி அந்த பொண்ணோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்னு வேண்டிப்போம். ஸ்ரீமதிக்கான நியாயம், நீதி வந்து சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்றதையும் நம்ம வேண்டிப்போம். நன்றி.